ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ எல்லோரும் என்கிட்ட அதிகமாக கேட்ட கொஸ்டின் அண்டு கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருந்தீங்க. ஸோ கேட்குறவங்களே இவ்வளோ பேர் இருக்காங்க, கேட்காதவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு சொல்லி அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. என்ன அப்படின்னா, நம்ம எப்படி ஒரு போர்ட்ரேட்டை ஸ்டார்ட் பண்ணுறது, ஸ்டார்ட் பண்ண என்னெல்லாம் தேவை அப்படின்றதுலேருந்து எல்லாம் டீட்டெயிலான ஒரு டுட்டோரியல் வீடியோஸ் இனிமேல் நம்ம சேனலில் வரும். ஃபர்ஸ்ட் இது ஜஸ்ட் இன்றைக்கி என்னோடய பர்த்டே. ஸோ அதுக்காக ஜஸ்ட் என்னென்ன மெட்டீரியல் தேவைப்படும் அப்படின்றதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ஒரு 2 days முன்னாடி தான் நான் அதை முடிவு பண்ணினேன். 2 days 3 days சம்திங் என்னமோ முன்னாடி தான் முடிவு பண்ணேன். ஸோ நம்ம இதை என்றைக்கு இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசித்தேன். ஸோ என் பர்த்டே அன்றைக்கி இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணுறது போடுறேன். ஏன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டான மெட்டீரியல்ஸ் தான் பார்க்குறோம். என்கிட்ட நான் வச்சுருக்க பென்சிலில் எவ்வளவோ 600 rupeesலேருந்து இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு இது என்னோடய பர்சனலான ஃபேவரட்டான பென்சில், அப்சரா பென்சில். இது வெறும் 40 ரூபாய் தான். 40 ரூபாயா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ஒர்த்து, எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் இதில் 6 ஷேட்ஸ் இருக்குது அண்ட் ஒரு எரேசரும் இருக்குது. இது பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். அண்ட் இதில் ஒரு எரேசர் இருக்குன்னு சொன்னேன். நீங்கள் வேணால் அந்த எரேசர் யூஸ் பண்ணலாம். பட் இது புதுசாகவே எப்படி இருக்கட்டும்னு வச்சுட்டு நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ண ஒரு எரேசர் தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன், இந்த எரேசர். ஸோ நீங்கள் இந்த எரேசரே கூட யூஸ் பண்ணலாம், அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு எரேசர், ஏதாவது ஒரு நார்மல் எரேசர் யூஸ் பண்ணலாம். அண்ட் இதில் என்னென்ன ஷேட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதையும் சொல்லிடுறேன். எதுக்கு இந்த ஷேட்ஸ், இத்தனை ஷேட்ஸ் அப்படின்னா, ஒரு போர்ட்ரேட் ட்ரா பண்ண ரொம்ப லைட்டான ஷேடும் தேவைப்படும், ஒரு டார்க்கான ஷேடும் தேவைப்படும். அதுக்காக தான் மேக்ஸிமம் ஒரு 6 ஷேட் இருந்தால் பர்ஃபெக்டான போர்ட்ரேட் ட்ரா பண்ணலாம். அப்படின்னா HP 2P 4P 6P 8P 10P அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 ஷேட் பென்சில் எப்பயுமே எல்லா எந்த ஒரு செட் பென்சில் வாங்கினாலும் செட்டாக வாங்குறப்ப அதில் கண்டிப்பாக ஒரு 6 ஷேட் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் 1-2 ஷேட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மற்றபடி 6 ஷேட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நம்ம பென்சில் அண்டு நார்மல் எரேசரும் பார்த்துட்டோம். இதுதான் நம்ம ட்ராயிங்கில் யூஸ் பண்ண போகிறோம். அண்டு நெக்ஸ்ட் ஒரு ரொம்ப டீட்டெயிலான எரேஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு நீடர் எரேசரோ இல்லை அப்சரா மெக்கானோ எரேசர் இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம். நீடர் எரேசர் நம்ம ஹோம்மேடாக எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ற வீடியோஸ் நானும் போட்டிருக்கேன் அண்டு நிறைய பேரும் போட்டிருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் ஐ பட்டனில் கண்டிப்பாக கொடுக்குறேன். அண்ட் இது ஆல்ரெடி நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டேன், அது ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்றனால இதை எடுத்திருக்கேன். இது டாம்ஸ் நியான் எரேசர் பாக்ஸில் ஜஸ்ட் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சுக்கிறது நல்லது எனக்கு தெரிஞ்சு, டஸ்ட் எதுவும் ஒட்டாமல் இருக்கும். அண்டு நான் எரேசர் கூட ஓரளவுக்கு காஸ்ட்லியான எரேசர், அதாவது பேட்ரி எரேசர், இந்த மாதிரி அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். பட் ஷார்ப்னர் நான் நார்மல் ஷார்ப்னர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அதுவே பெஸ்ட் அண்டு அதுவே போதுமானது அப்படின்னு தோணுனனால பக்கத்தில் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. அது எதுக்கு அப்படின்னா, நான் அதில் என்னோடய ஷார்ப் பண்ணும்போது உடையிற பென்சில் நிப்பு, அந்த கார்பன் மொத்தத்தையும் அதில் கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இதை நம்ம ட்ராயிங்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் இப்போ ஷார்ப் பண்ணிகிட்ருக்கேன். ஷார்ப் பண்ணும்போது அதில் வர உட்டனை அந்த பாக்ஸில் போட்டுட்டு அதில் இருக்க கிராஃபைட்டு அந்த கிராஃபைட்டை மட்டும் நான் பாக்ஸில் அந்த டப்பாவில் போட்டு சேவ் பண்ணி வச்சிடுறேன். ஸோ இதை நிறைய சேர்ந்ததுக்கப்புறம் நான் ஒரு ஃபைன் பவுட்ரு மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுப்பேன். எடுத்து வச்சுட்டு மிக்சியை ரொம்ப க்ளீன் பண்ணணும், அது ஒரு வேலை. பட் இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வெளியில் வாங்குகிற கிராஃபைட் பவுடர் மாதிரி தான் இதுவும் இருக்கும். பட் இது ரொம்ப காஸ்ட்லியாக நம்ம அமௌண்ட் கொடுத்து வாங்க வேண்டாம் அப்படின்றதுக்காக நானே ஹோம்மேடாக எனக்கு நானே மேக் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இதை வச்சு நம்ம பேக்ரவுண்ட் ட்ராயிங்ஸ் இது எல்லாத்துக்குமே, பேக்ரவுண்ட் ட்ராயிங், ஹேர் ட்ராயிங்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அண்ட் இதையும் யூஸ் பண்ண போகிறேன் நம்ம ட்ராயிங்கில். அண்டு நெக்ஸ்ட் வந்து இது என்னடா ஒரு இதை தூக்கி போடுறேனேன்னு பார்க்காதீங்க. இது வந்து டிஷ்யூ பேப்பர் தான். ஆல்ரெடி நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க டிஷ்யூ பேப்பர் வச்சு ட்ராயிங் பண்ணுங்கள், பேசிக்காக அதுதான் ரொம்ப சீப்பானது, எல்லாராலையும் ஒரு லோக்கல் ஷாப்பில் வாங்கக்கூடியது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் நான் 2 இது வாங்கி வச்சுருந்தேன். பட் 2யுமே ஓப்பன் பண்ணல. இப்போ தான் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். நடுவில் என்னால் கொஞ்சம் ட்ராயிங்ஸ் பண்ண முடியாதனால இதெல்லாம் பண்ணலை. பட் இதில் வந்து பேசிக்கான ஒரு பிளெண்டிங் டூல் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக டிஷ்யூ பேப்பர் சொல்லலாம். டிஷ்யூ பேப்பர் வந்து எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடியது அண்டு ரொம்பவும் சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு பிளெண்டிங் டூல் அப்படின்னு சொல்லலாம். இதை வச்சு எப்படி பிளெண்ட் பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பின்னாடி வர வீடியோஸில் பார்க்கலாம், இனிமேல் வரப்போகிற வீடியோஸில். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 46 அந்த மாதிரி போட்டிருந்துச்சு. பட் நான் வந்து 30 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ரொம்ப அமௌண்ட்டில் 30 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். 2 இது வாங்கினேன். ஸோ வாங்கி வச்சிட்டேன். லாக்டவுனால் எப்படியும் வெளியில் போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக் முன்னாடியோ என்னமோ சம்திங் வாங்கி வச்சிட்டேன். ஸோ இதை நம்ம வந்து மடிச்சும் பிளெண்ட் பண்ணலாம் அண்டு கையை வச்சு சும்மா ஜஸ்ட் இது பண்ணியும் பிளெண்ட் பண்ணலாம். ஒருவேளை என்கிட்ட இது இல்லை, வீட்டில் வந்து பட்ஸ் இருக்குது, நான் அது யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக பட்ஸும் யூஸ் பண்ணலாம். அண்ட் பட்ஸ் வந்து கண்டிப்பாக நானும் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ரொம்ப என்ன சொல்ல சின்ன சின்ன ஏரியாஸில் ஐக்கிட்ட நோஸ் கிட்ட இந்த மாதிரி ட்ரா பண்ணுறப்ப கண்டிப்பாக பட்ஸ் யூஸ் ஆகும். ஒருவேளை என்கிட்ட பேப்பர் ஸ்டாம்ப் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டாலும் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பேப்பர் ஸ்டாம்ப் பட்ஸ் 2மே எனக்கு தெரிஞ்சு ஒரே மாதிரி ஈக்குவல் தான். ஏன்னா நான் பேப்பர் ஸ்டம்பும் யூஸ் பண்ணதில்லை, பட்ஸையும் அவ்வளோவா யூஸ் பண்ணதில்லை. பட் எனக்கு ஓரளவுக்கு 2-3 ட்ராயிங்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தாராளமாக அது எல்லாமே யூஸ் பண்ணலாம். அண்டு ஷீட் மெயினான ஒன்று. ஷீட் நான் வந்து ஆல் டைம் ட்ராயிங் ஷீட், இது வந்து ஜஸ்ட் 30 ரூபா தான், ரொம்ப அமௌண்ட்லாம் இல்லை. நான் சொல்கிறேன் எல்லாமே இப்போ காட்டிகிட்ருக்க எல்லா மெட்டீரியல்ஸுமே 30 ரூபா தான். ஸோ இது வந்து என் ஏரியாவில் கிடைக்கும். பட் மற்ற ஏரியாவில் கிடைக்காது அப்படின்ற காரணத்துக்காக இன்னும் 2ம் சொல்கிறேன். இல்லை உங்கள்கிட்ட இருக்க வேறு ஏதாவது ட்ராயிங் ஷீட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்க ஆல் டைம் ட்ராயிங் ஷீட்டு. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது நல்லா ப்யூர் ஒயிட்டு தான். இது லைட் எல்லோ அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ப்யூர் ஒயிட் கலர் தான். ஸோ இந்த ஆல் டைம் ட்ராயிங் ஷீட் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் நான் அதை வச்சு யூஸ் பண்ணுறேன்னா என்னென்னு தெரியலை. ஒருவேளை இது எல்லாருக்கும் காமனாக கிடைக்காது அப்படின்றனால இது யூஸ் பண்ணாமல் கூட விட வாய்ப்புகள் இருக்குது. பட் பின்னாடி இருக்க அந்த 2 ட்ராயிங் புக், கிளாஸ்மேட் ட்ராயிங் புக் கண்டிப்பாக இது எல்லா ஷாப்லேயும் கிடைக்கும். அதே மாதிரி ஃபேபர் கேஸ்டல் ட்ராயிங் புக் இதுவும் கண்டிப்பாக எல்லா ஷாப்லேயும் எனக்கு தெரிஞ்சு கிடைக்கும். என் ஏரியாவில் தான் கிடைக்காது, மற்ற எல்லா ஏரியாலுமே கிடைக்கும், அது எனக்கு தெரிஞ்ச விஷயம். இது வந்து ஃபேபர் கேஸ்டல் வந்து ப்யூர் ஒயிட்டாக இருக்கும் ஷீட்டு. கிளாஸ்மேட் வந்து லைட் எல்லோ சம்திங் அந்த மாதிரி கலராக இருக்கும். பார்க்குறப்ப உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் 2 ஷீட்டுமே செம்மையான ஷீட்டு. இந்த ஷீட் யூஸ் பண்ணி கிராஃபைட் ட்ராயிங்க்கு எனக்கு தெரிஞ்சு 2மே ரொம்ப சூப்பரானது. ஒன்று வந்து 30 ரூபா 40 ரூபா சம்திங் கிளாஸ்மேட் ட்ராயிங் புக்கு. ஏன்னா நான் மொத்தமாக வாங்கினனால எவ்வளோன்னு தெரியல ஆன்லைனில். அண்டு ஃபேபர் கேஸ்டல் வந்து 60 ரூபா ஒரு ட்ராயிங் புக்கு. கண்டிப்பாக இவ்வளோ காசு கொடுத்து தான் வாங்கணும், ஏன்னா நமக்கு ட்ராயிங்ஸ் அவ்வளோ நல்லா வரும் அப்படின்றதுக்காக. ஓகே, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டான ட்ராயிங் மெட்டீரியல்ஸ், பேசிக் மெட்டீரியல்ஸை நான் உங்களுக்கு காட்டிட்டேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வர டுட்டோரியல் வீடியோஸில் உங்களுக்கு நிறைய டுட்டோரியல் வீடியோஸ் வரும். அதில் நிறைய டீட்டெயில்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ லென்த்தியான வீடியோவாக தான் இனிமேல் வரும். அவுட்லைன் ட்ராயிங்ஸ், ஷேடிங்ஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு ட்ராயிங்ஸ் வீடியோ எடுத்து ஷூட் பண்ணி உங்களுக்கு போடலாம் அப்படின்றிருக்கேன். ஸோ இனிமேல் வர வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால்
இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கிளம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை, see you.